Hello everyone, I'm Raj. Welcome to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்பிபிஎஸ் காலேஜை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான காலேஜை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் இல்லை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மதுரை மெடிக்கல் காலேஜை பற்றி தான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த காலேஜில் நீட்டுக்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அடுத்து இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் என்ன அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ராஜேஷ் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜில் வந்து 250 சீட் வந்து எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. சரிங்களா? இந்த 250 எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா 50% அப்படின்னு பார்க்கும்போது 37 சீட் வந்து போயிடுது. மீதி இருக்கக்கூடியது கவர்மெண்ட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கான கோட்டா. இதில் வந்து 213 சீட் இருக்கு. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவை நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கு மட்டும் 16 சீட் வந்து போயிடும். மீதி இருக்கக்கூடிய 197 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா, நம்மளுடைய ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மட்டும் இதுக்கு காம்படிட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ டோட்டலாக 250 சீட் இருக்குது. அதில் 37 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கீழே வந்துடும். 197 சீட் வந்து ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா. 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு 16 சீட் வந்து இருக்குது. சரி, இது எல்லாமே வந்து எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து எவ்வளோ ஃபீஸு, இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து பே பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும்ல. இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 13,610 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இது மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் எம்பிபிஎஸ்க்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ்லேயும் வந்து இதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து போகலாம். நம்மளுடைய ஸ்டேட் ஜென்ரல் கோட்டாக்கான கட் ஆஃப் மார்க்கு தான் இது. ஓகேங்களா? இதில் வந்து 2022க்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அண்ட் 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கும் நான் எங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் என்ன கேட்டகரி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத அங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் ஆஃபை வந்து பார்க்கலாம். ஓசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 626க்கு வந்து சீட் வந்து லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிச்சு. இதெல்லாமே ரவுண்டு 1க்கான கால்குலேஷன். ஓகேங்களா? ரவுண்டு 1க்கான கட் ஆஃப் மார்க் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் நிறைய பேர் ரவுண்டு 2 பார்த்துட்டு கிராஸ் செக் பண்ணும்போது நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து தோணும். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ரவுண்டு 1க்கான கட் ஆஃப் மார்க். 2022 626க்கு சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் அட்லீஸ்ட் 630 ஆட்சிக்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். அண்ட் பிசிக்கு வந்து 605க்கு லாஸ்ட் இயர் வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் 610 ஆட்சிக்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். அண்ட் பிசிஎம்க்கு வந்து 590க்கு சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் அட்லீஸ்ட் நீங்கள் 600+ ஆட்சிக்கு வந்து எடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப் மார்க்காக இருக்கும். அண்ட் எம்பிசிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 591க்கு சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் 600 ஆட்சிக்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். அண்ட் எஸ்சிக்கு வந்து 500க்கு சீட்டு வந்து கிடச்சிச்சு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் 510 ஆட்சிக்கு நீங்கள் வந்து எடுக்கணும். அண்ட் எஸ்சிஏக்கு வந்து 437க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் 440 ஆட்சிக்கு வந்து நீங்கள் எடுக்க எய்ம் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து எஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 411க்கு சீட்டு வந்து லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிச்சு. இந்த வருஷம் 415 ஆட்சிக்கு நீங்கள் எடுக்கணும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு தான். ஸோ இதை விட கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா இதை விட குறைவாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் நான் ஒரு சில ப்ரிடிக்ஷன் மூலமாக இந்த இருக்கக்கூடிய இந்த மார்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய ஸ்டேட் ஜென்ரல் கோட்டாவுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும், எவ்வளோ எடுத்தால் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா. ஓகேங்களா? அண்ட் ஓசிக்கு வந்து சீட் வந்து லாஸ்ட் இயர் வந்து இல்லை, ஸோ அலோகேட் ஆகலை. ஸோ அதனால் இந்த வருஷம் சப்போஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா 410 420க்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கணும். சரிங்களா? அண்ட் பிசிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 343க்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிச்சு. அண்ட் இந்த வருஷம் 350 ஆட்சிக்கு நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். சரிங்களா? அண்ட் பிசிஎம்க்கு லாஸ்ட் இயர் 325க்கு சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் 330 ஆட்சிக்கு நீங்கள் வந்து எடுக்கணும். அண்ட் எம்பிசிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 364க்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவில். இந்த வருஷம் 367 ஆட்சிக்கு நீங்கள் வந்து எடுக்கணும். அண்ட் எஸ்சிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 318க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் அட்லீஸ்ட் நீங்கள் 323 ஆட்சிக்கு வந்து எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அண்ட் எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயர் வந்து சீட் வந்து அலோகேட் ஆகலை. பட் இந்த வருஷம் அலோகேட் இருந்தாலும் எஸ்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 360 வராது, அட்லீஸ்ட் வந்து 330 340 வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் எஸ்டிக்கு வந்து 304க்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு. இந்த வருஷம் அட்லீஸ்ட் நீங்கள் 312 ஆட்சிக்கு வந்து எய்ம் பண்ணணும். ஸோ
இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா சரிங்களா. என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் என்ன, அண்ட் இந்த விஷயம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ மதுரை மெடிக்கல் காலேஜை பற்றி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு சில காலேஜஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜஸ் வந்து அந்த இடத்துலையும் வந்து கிடைக்கலாம். ஓகேங்களா. சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. See you. டாடா.